ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஃபஸ்ட்டு லெசனில் வந்து எக்ஸாம்பிள் 1.1 எக்ஸாம்பிள் 1.4 என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.11 ஓகேவா. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இதாவது இந்த ஃபஸ்ட் லெசனில் இதாவது நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கணும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியானதான் சம்மு. இந்த சம்மெல்லாம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, இதிலேருந்து தான் சம்மு வரும். ஸோ நான் ரிஜெக்ட் பண்ண சம்மெலாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் வராது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் வந்து என்னது இம்பார்ட்டன்ட் சம்மு பார்த்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட சம் இருக்குது. எல்லா சம்மையும் உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியாது. சரிங்க, எல்லா சம்முமே கேட்கவும் மாட்டாங்க. ஒரு செலக்டட் சம்மை தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஏன்னா 3 மார்க்கும் 2 மார்க்குக்கும் ஏத்தாப்பில் தான் சம்மு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் 1.11 வந்து என்ன செஞ்சுருக்கேன் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், எ சாம்பிள் ஆஃப் HCl கேஸ், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ நல்லா கவனிங்க. எ சாம்பிள் ஆஃப் HCl கேஸ் இஸ் பிளேஸ்ட் இன் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்க HCl கேஸ் மாலிகுல்ஸ் HCl கேஸ் வந்து என்ன செய்கிறாங்க பிளேஸ்டு வைக்கிறாங்க. அப்போது இதோடைய மேக்னிடியூட் வேல்யூ என்ன அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 3 × 10⁴ நியூட்டன் பெர் கூலும். ஸோ த டைபோல் மொமெண்ட் ஆஃப் ஈச் HCl மாலிகுல் இஸ் 3.4 × 10⁻30 கூலும் மீட்டர். ஓகே, ஸோ ஒவ்வொரு டைபோல் மொமெண்ட்டும் என்ன அது எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈச் HCl மாலிகுல், ஒவ்வொரு HCl மாலிகுல் டைபோல் மொமெண்ட்டு 3.4 × 10⁻30 கூலும் மீட்டர். ஸோ கால்குலேட் த மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை ஈச் HCl மாலிகுல்னு கொடுத்துருக்காங்க. டவ் வந்து என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க 3 × 10⁴ நியூட்டன் பெர் கூலும். ஓகே, இது மேக்னிடியூடு வேல்யூ. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3.4 × 10⁻30 கூலும் மீட்டர். ஸோ இதோடைய ஃபார்முலா பி ஈக்குவல் டு என்ன செஞ்சுருப்போம், இப்போ டைபோல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் என்னது Q, 2 சார்ஜஸை வந்து என்ன செய்வோம் 2a அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் வந்து என்ன செஞ்சுருப்போம் பிரித்து வைக்கிறது தான் என்ன சொல்கிறது டைபோல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ B = 2QA ஃபார்முலா. ஓகே, டைபோல் மொமெண்ட் ஃபார்முலா என்னது B = 2QA ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்குறான், அப்போ மேக்ஸிமம் டார்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம காட்டணும். நம்மளுக்கு வந்து டவ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு B × E வெக்டர். ஸோ அல்லது என்னது BE வந்து என்னது sin 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் எப்படி வந்து நம்ம வந்து இதில் டிகிரி வந்து தீட்டா வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துருக்காங்க. கால்குலேட் த மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் டார்க் அப்படிங்கிறப்போ நம்ம 90 டிகிரி எடுப்போம். இது மினிமம் அப்படின்னா 0 டிகிரி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் டார்க்கு ஓகேவா. அப்போது தீட்டா வந்து என்னது உங்களுக்கு இங்கே 90 டிகிரி ஓகேவா, தீட்டா 90 டிகிரி. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் டார்க் வந்து எப்படி இருக்குது அலைன்ட் பெர்பெண்டிகுலர் டு த அப்ளைடு ஃபீல்டு. E வெக்டருக்கு எப்படி இருக்குது என்னது பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ 90 டிகிரி அப்படிங்கிறதுனால நம்ம பெர்பெண்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம் எடுத்துருக்கோம். ஓகே, சரி. அப்போது என்னது அதாவது டவ் மேக்ஸ் ஈக்குவல் டு சரியா BE sin 90 டிகிரி. ஓகே, BE sin 90 டிகிரி. ஸோ B ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் 3.4 × 10⁻30. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு தெரியும் 3 × 10⁴. ஓகே, இங்கே sin 90 டிகிரி sin 0 sin 90 வந்து என்னது 1. ஸோ 1. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் 3.4ஐயும் 3ஐயும் என்ன செய்யணும் மல்டிபிள் பண்ணுறோம். 4 3s are 12க்கு 2 ரிமைனிங் 1 3 3s are 9 9 + 1 10. ஸோ எவ்வளோ பாயிண்ட் வைக்கணும் டிசிபிள் பாயிண்ட்ஸு ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ அப்போ என்னது 10.2 இன்ட்டு -30 + 4 அப்போ என்ன வரும் -26 வரும். ஓகே, ஸோ 10.2 × 10⁻26. ஓகே, டவ் மேக்ஸிமம். ஓகே, நம்மளுக்கு தெரியும் என்ன வரும் ஆல்ரெடி நம்ம ஃபார்மில் வந்து இப்படி எடுத்து இதிலே வந்து இப்படி எடுத்துட்டோம்னா என்ன எடுப்போம் F × ஏன்னா இதுதான். ஸோ நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா. அதாவது F × dxன்னு வரும் டவ் இல்லையா ஜென்ரல் ஃபார்முலாவே. ஸோ நியூட்டன் மீட்டர். ஓகே, சரி. அப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்ச ஆன்சர் 10.2 × 10⁻26 நியூட்டன் மீட்டர். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் சம்மு, ஈஸியான சம்மு கூட. கண்டிப்பாக 2 மார்க்குக்கு என்ன செய்வாங்க கேட்பாங்க. ஈஸியாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறது. நம்ம வந்து ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான் படிப்போம். டவ் மேக்ஸிமம் = BE sin 90 டிகிரி. ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.